Hi friends, welcome back to my channel King of Lottery ஃப்ரீ கெஸ்ஸிங் குத்துனுங்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்னென்ன பாஸ்ன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபார்வர்ட் பண்ணியோ ஸ்கிப் பண்ணியோ பார்க்காதீங்க, புரியாது. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு எல்லோருக்குமே ரொம்பவே நன்றி. புதுசாக பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். சரிங்களா? வாங்க, நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அது என்னென்னு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் 6ஆம் தேதிக்கான நம்ம கொடுத்த கெஸ்ஸிங். 6ஆம் தேதிக்கான ரிசல்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 869 ABC 869. நம்ம என்னென்ன கொடுத்தோன்னு அப்படியே ஒரு ஃபுல் வியூவில் காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இதுதான் ஃபுல் வியூவில் காட்டினது. சரிங்களா? அப்படியே பார்த்துக்கோங்க. 869 நம்ம என்னென்ன கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 861 கொடுத்துருக்குறோம். இது பாருங்கள், 861 ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு. இங்கே 9 கொடுத்துருந்தோன்னா நம்மளது ஃபுல் வின்னிங். 869க்கு பாஸ் ஆகிருக்கும். நம்ம ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு. அது இல்லாமல் இந்த சப்போர்ட் நம்பரில் நம்ம இங்கே 9 கொடுத்துருக்குறோம். ஒரு தோராயமாக ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின்னிங் கணக்கு தான். ஆனால் இருந்தாலும் அது பிரித்து கொடுத்ததால் பாஸ் ஆகலை, வரல. 3 டிஜிட்டில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு. இதை பாருங்கள், 869 ரிசல்ட்டு நம்ம 861 கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு 9 இங்கே இந்த நம்பர் மாற்றி போயிடுச்சு. ஆனால் அடிச்சிருக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா இந்த நம்பர் தான் அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் 9 அடிச்சு வச்சுருக்கணும். சரிங்களா? சரி, விடுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம அதுதான் சொல்கிறேனே, எல்லா நாளும் நம்ம வின்னிங்கே வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். நம்ம இப்போ 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். ஏழாம் தேதிக்கான ஃப்ரீ கெஸ்ஸிங் பார்த்துருவோம். நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிவிட்டு பேரோடு மென்ஷன் பண்ணுறீங்க. ரொம்பவே நன்றி. ஏன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு கரெக்டாக ரிப்ளை பண்ணாதான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா கேட்டு கரெக்டாக ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் டெய்லியும் வீடியோ போகிறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. சரிங்களா? ஏ போர்டில் எந்த நம்பர் வர்றதுக்கு அதிகமான ஒரு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 3ஆம் நம்பருக்கும், பி போர்டில் 7ஆம் நம்பருக்கும், சி போர்டில் 9ஆம் நம்பருக்கும் அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்குது. இது சிங்கிள் போர்டு விளையாடுறவங்களுக்கு நான் சொல்கிறது. ஒரு சில ஊரில் சிங்கிள் போர்டு விளையாடுறதில்ல, அது நானும் இப்போ தான் கேள்விப்பட்டேன். பெரும்பாலான ஊரில் 3 நம்பர், அதாவது 3 டிஜிட் தான் விளையாடுறாங்க. ஒரு சில ஊரில் அதாவது விளையாடுறாங்க ஏழைக்கேற்ற எல்லோருன்ற அந்த மாதிரி ஸ்டைலில் சொல்லலாம். அதுதான் என்னால் முடிஞ்சது சிங்கிள் போர்டு தான்பா, நான் அப்படி தான்பா போட்டு விளையாடுறேன் அப்படின்றவங்களுக்கு இது நிறையவே யூஸ் ஆகும். அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏபி, பிசி, ஏசி. நம்ம ஏபி, பிசி, ஏசியில் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அதில் என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா 24, 68. சரிங்களா? இதில் ஏபிபிசி ஏசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 86, 64, 62, 26.
இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து விளையாடிக்கோங்க. அடுத்தது ஃபாலோ பண்ணுற நம்பர், அதே நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4994 சரிங்களா. இந்த மந்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீக்கெண்டான சண்டே வேறு, எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் வீக்கெண்டில். ஏன்னா வந்து ஒரு சிலர் ஆஃபீஸ் போயிட்டு, ஒரு சிலர் ஒர்க் போயிட்டு, ஒரு சிலர் கம்பெனி போயிட்டு, இந்த வீக்கெண்டு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வீக்கெண்டில் வெளியே போய்ட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபேமிலி இருக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சந்தோஷம் வந்து இது ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோஸில் கெஸ்ஸிங்கை போட்டு வின்னிங் வாங்கினவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வின்னிங் வாங்கின மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஆனால் கம்பல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இருக்குது, ஒருத்தர் கெஸ்ஸிங் கொடுக்குறாப்புல ஓரளவுக்கு அந்த ஃபார்மேட்டு கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து உங்களை மாதிரி ஒரு வின்னிங் வாங்கி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கடன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் அதுவே போதுமானது தான். அந்த ஒரு நல்ல செயலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை இந்த கேரளா லாட்ரியில் ரொம்பவே யார் லாஸ் பண்ணி ரொம்பவே பாதிக்கப்பட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. ஏன்னா நம்மளோட செயல் ஒரு 4 பேருக்கு நல்ல யூஸ் ஆனால் தான் அது வந்து ஒரு சக்ஸஸான செயல் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா. இப்போ நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இந்த ஃபார்மேட்டு, இந்த ஜூலை ஃபார்மேட்டில் எடுக்கிற ஒரு கெஸ்ஸிங்கு கிளிக் ஆகுது. அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணின்னுக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பார்க்கும்போதே நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதாலேயோ கமெண்ட் பண்ணுறதாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. சரிங்களா. எனக்கு ஒரு ஆர்வத்தை வந்து மறுபடியும் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். பரவாயில்ல, நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட டவுட்ஸை கேட்குறாங்க, நம்ம அதுக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து ஏபிசி பார்த்துக்கலாம் வாங்க. ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங் வந்து 3 டிஜிட்டில் எந்த நம்பர் அப்படி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150. சரிங்களா. இந்த நம்பர் தான் வந்து கெஸ்ஸிங்கில் இருக்குது. இதுக்கு அப்படியே பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். 510 051 105 501 015. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதாவது 7ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. இதுக்கு சப்போர்ட் நம்பர் அப்படின்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 382. சரிங்களா. இது அப்படியே உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் இதையும் எழுதி காட்டிடுறேன். 823 283 328 832 238. சரிங்களா. இந்த நம்பர் தான் வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டு விளையாடிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறதா, இது வந்து முழுக்க என்னுடைய கெஸ்ஸிங்கு. இது கன்ஃபார்மாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து கிளிக் ஆகுது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கலாம். இந்த பாருங்கள், இதில் பிசி பாஸு. அதேமாதிரி லாஸ்ட் வீடியோஸில் வந்து ஒரு மிஸ்டேக் பாருங்கள், நான் வந்து மறந்துட்டேன். 811
ரிசல்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏபின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் ஏசி கூட பாஸ் ஆகிருக்குது. ஏதோ கொஞ்சம் என்னுடைய மிஸ்டேக்கில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஏபியும் அதில் பாஸ் தான், ஏசியும் பாஸ் தான். நம்ம இதை கொடுத்துக்கிறோம் பார்த்திங்களா, இதில் வந்து ஏபியும் பாஸ் தான், ஏசியும் பாஸ் தான். ஏன்னா வந்து லாஸ்ட்டில் ரெண்டுமே ஒன்று வந்ததால் உங்களுக்கு எனக்கு டீட்டெயிலாக புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ வந்து ஏ இது பி இது சி. ஏபியில் பார்த்தீங்கன்னா 81 பாஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசிலையும் அதே 81 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் 2 நம்பருமே ஒரே நம்பர் வந்ததால் இதுலேயும் 81 தான் ஏபி பாஸு. ஏசியில் 81, புரியுங்களா? ஏசி இது ஏபி, அதனால் ரெண்டுமே அதில் பாஸு தான். அதை நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டது என் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. ஏதோ கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆச்சு, நானும் கவனிக்கலை, சரிங்களா? அதே மாதிரி இப்போ லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏபி ஏசியும் பாஸ் ஆகிருக்குது. இது வந்து 6ஆம் தேதிக்கான ரிசல்ட்டில் 869க்கு 861 எடுத்துக்கிறேன், ஒரு நம்பரில் மிஸ்ஸு. அதுக்கு முன்னாடி 4ஆம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏசி பாஸ் ஆகிருக்குது. அதுக்கு முன்னாடி சிங்கிள் வேர்டு. இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நான் கொடுக்கறது வந்து 100% வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது தான், சரிங்களா? இது முழுக்க என்னுடைய கெஸ்ஸிங் மட்டுமே. உங்களுக்கும் இதே மைண்டில் இதே நம்பரோ இல்லை இதே 3 டிஜிட் நம்பரோ, ஏபிபிசி நம்பரோ இல்லை ஏசிபிசி நம்பரோ, சிங்கிள் போர்டு நம்பரோ உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு விளையாடிக்கோங்க. இது உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்களோட பொறுப்பு, சரிங்களா? முடிந்த அளவுக்கு இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிற வழி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டு விளையாடிக்கோங்க, சரிங்களா? எனக்கு வந்து உங்கள்கிட்டருந்து காசோ பணமோ எதுவும் தேவையில்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஜிபே நம்பர் கொடுங்கன்னு. தயவு செஞ்சு எனக்கு எதையும் வேண்டாம். உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் இருந்தால் போதுமானது, சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை.